வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலையும் பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து வேலைவாய்ப்பு தகவலையும் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்டல் அசிஸ்டன்ட். ஸோ இது மாதிரியான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க, 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. சேலரி 20,000 ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். லாஸ்ட் டேட் 18/3/2024 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இதில் லாஸ்ட் டேட் 18/3/2024 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் 19/3 வரைக்கும் டைம் இருக்குது. தென் அதேமாதிரி கரெக்ஷனுக்கு 22ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் வந்து டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் 1800-309-3063ங்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதில் பார்த்திங்க அப்படின்னா பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களுக்கான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நாம்ஸ் படி. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் வந்து இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான அதாவது அதிகபட்ச வயது வரம்பு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் இருக்குது, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து வேணும் கம்பல்சரி அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து செக் பண்ணிக்க. கிட்டத்தட்ட 167 பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு www.ssc.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 100 rupees வந்து சார்ஜிங் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுடைய அதாவது சிஸ்டம் அல்லது வந்து லேப்டாப்பில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும். இதுக்கு தமிழ்நாட்டிலையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை இது மாதிரியான இடங்களில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய சிலபஸ். ஸோ இதனோட சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, அவேர்னஸ், ஆப்டிடியூட், அதேமாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இது மாதிரி வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான சிலபஸ் மெட்ரிகுலேஷன் லெவலுக்கு வந்து 10th லெவலில் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸாம், 12th படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான சிலபஸ். ஸோ இதெல்லாமே வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷனை தெளிவாக பார்த்துக்கங்க. தேங்க்யூ.